Hello everyone. இன்னைக்கு நம்ம கேரிஸ் ப்ரோன் ஏரியாஸ் ஆஃப் த டீத் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம டீத்ல எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் வந்து பல் சொத்தை வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 வந்து பிட் அண்ட் ஃபிஷர் ஆஃப் த ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். நம்மளோட பின்னாடி பல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல அக்ளூசல் சர்ஃபேசஸ், அதாவது சூவிங் சர்ஃபேசஸை பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய வந்து குழியா இருக்கும், சின்ன சின்னதா க்ரூவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு பாக்டீரியல் க்ரோத் வந்துட்டு உங்களுக்கு டிகே வரலாம். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்சிமல் சர்ஃபேசஸ், அதாவது நம்ம ரெண்டு பல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மைல்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஏதாச்சும் அந்த இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா கூட அது அப்படியே அந்த இடத்துலயே ஸ்டே ஆகிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல பாக்டீரியல் க்ரோத் வந்துட்டு கூட உங்களுக்கு டூத் டிகே வரலாம். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் ஏரியா. இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து டீத்துக்கோ கம் லைனுக்கோ ஒரு கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையுமே ஃபுட் டெபாசிட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலே உங்களுக்கு பாக்டீரியல் க்ரோத் ஆகிட்டு உங்களுக்கு டிகே வரலாம். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த ஃபில்லிங்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது நம்ம பல் ஏதாச்சும் கட்டியிருக்கோம், ஆர்டிஃபிஷியலாக டீத் வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னா டூத் மேலே கேப் மாதிரி போட்டிருப்பாங்க, அதை வந்து க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் டீத், நிறைய டீத் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ வந்து பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பல்லேருந்து சப்போர்ட் எடுத்தெல்லாம் போட்டிருந்தா ஸோ அந்த பிரிட்ஜஸில் வந்து ரெஸ்ட்ரேஷனுக்கு கீழேயும் அதுக்கப்புறம் கம் லைனுக்கும் நடுவில் சம் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேசஸ் இருக்கிறதுனால ஃபுட் டெபாசிஷன்ஸ் ஆகிட்டு அதனால டூத் டிகே வந்து டெவலப் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணணும்னா அதுக்கான ஒரு சின்ன டிப் இருக்கு, அதை வந்து நான் இந்த வீடியோ எண்டில் சொல்றேன். ப்ராப்பர் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலராக எவ்ரிடே நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷிங் பண்ணிட்டு அதை தொடர்ந்து ஃப்ளாசிங் பண்ணிங்கனாலே இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் டிகே வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் டென்டிஸ்ட்டை வந்து எவ்ரி 3 to 6 months ஒன்ஸ் விசிட் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த சின்ன டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டுமே உங்களுக்கு டிகே வரா மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, என்ன கைண்ட் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லாவே நீங்கள் வாட்டர் வச்சு காகல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டீத்தில் இருக்கக்கூடிய டெபாசிஷன்ஸ் எல்லாம் அது ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியே வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த இடத்துல ஃபுட் டெப்ரிஸும் வந்து ஸ்டே ஆகாது, ஆஸ் வெல் அஸ் அதனால பாக்டீரியல் க்ரோத் வந்துட்டு உங்களுக்கு டிகே வராது. ஸோ இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. For more interesting and useful videos, like, share and subscribe my channel. Bye!